பசுமை நிறைந்த ஒரு அழகான தமிழ் கிராமம். காலை சூரியன் மெதுவாக உதயமாகும் அந்த அமைதியான நேரத்தில் அங்கு வாழ்ந்தான் ஒரு குறும்பு சிறுவன், கார்த்திக். இங்க ஒரு சின்ன கலாட்டா பண்ணலாமே. பள்ளிக்கு போகலாமா? என் தாய் எங்க? அடடா, எல்லா பைகளும் காணுமே. மேல பாருங்க. அதே கிராமத்தின் அருகே இருக்கும் ஆற்றங்கரையில் ஒரு ஞானி அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்தார். இவங்க தியானம் பண்றாங்க போல. இத போட்டா கலக்கம்தான். பாம்பு பார்த்து பயந்துட்டாரு. குழந்தா, குறும்பு நல்லது, ஆனால் மரியாதை இல்லாத குறும்பு தவறு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான். உனக்கு ஒரு பாடம் தேவை. என்ன நடக்குது? ஒரு நாள் பூனையாக வாழ்ந்து பாரு. அம்மா, இப்போது கார்த்திக் ஒரு சிறிய பூனையாக தனது கிராமத்துக்கு திரும்ப ஓடினான். ஐயோ பாவம், சின்ன பூனை. வா, பால் குடி. பாரு பாரு, மூக்குல பால் ஒட்டிக்கிட்டே. பயந்து போன கார்த்திக் மரம் ஏறி தப்பித்தான். வீட்ல எலிகள் அதிகம், ஒரு பூனை இருந்தா நல்லா இருக்கும். இந்த பூனை இருக்கே, அங்கே பாரு, எலி. பூனைக்கு எலிக்கு பயமா? தன் தவறை உணர்ந்த கார்த்திக் ஞானியை தேடி மீண்டும் ஆற்றங்கரைக்கு சென்றான். இப்போது புரிந்ததா? நீ பாடம் கற்றுக்கொண்டாய். இப்போது மீண்டும் மனிதனாக இரு. மன்னிக்கவும் சாமி. இனி நல்ல குழந்தையாக இரு. அந்த நாளிலிருந்து கார்த்திக் குறும்புடன் சேர்ந்து மரியாதையையும் கற்றுக்கொண்டான்.